Vagina. Hello. Monica, are you ready to find the flashcards? Daddy. எவ்வளோ நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். திரும்புறதுக்கு 2 hours ஆகும். ஹாப்பி நியூஸ் இருக்குது. கொள்ளலாம். அவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பி பண்ண மாதிரியே இல்லை. அதை கொஞ்சம் சூடாக்கிட்டு அதுக்குள்ள வந்து ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னோடய ஃப்ரைடே ருட்டீன் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரம் செடி கொடிகளை பார்த்தாலே யூரோப்பில் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் பண்ண போதுண்டு எல்லாருக்குமே தெரியும். ஸ்ப்ரிங் வந்தாலே ஃப்ரான்ஸ் ரொம்ப அழகாக மாறிடும். வெதர் கொஞ்சம் வார்மாகி வெளியில் போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே, நிவேக்கு ஒர்க்கிங் டே. ஸோ எளியாக எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செய்து அவருக்கு கொடுத்து அவரை ஒர்க்குக்கு அனுப்பி வச்சாச்சு. எனக்கு இன்றைக்கி வேலை இல்லை, ஆஃப். ஆனால் வெளியில் தான் வேலை இல்லையே தவிர வீட்டில் ஏராளமாக வேலை இருக்குது. இவங்க 2 பேரையும் எழுப்பி அவங்க 2 பேரையும் குளிக்க வச்சு ரெடி ஆக்கியாச்சு. இனி வந்து அவங்களுக்கு காலை சாப்பாடு செய்ய வேணும். இது வந்து நான் வீட்டிலேயே செய்த சத்துமா. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவ்வளோ வாசமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கு வந்து இவங்களுக்கு சாப்பாடு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டினா கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டுருக்கு அவங்களுக்கு டிவி பார்க்குறதுக்கு. தூரிகா, என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க டிவியில்? மாஷாவும் கரடியுமா? மாஷாட ஃப்ரெண்டா அது? கரடி தான். என்ன டிவி பார்க்குறீங்க? நாங்கள் உட்கார்ந்து மட்டுமில்ல படுத்திருந்து பார்ப்போம் டிவி. துருக்குட்டி தான் காட்டுறது படுத்திருந்து டிவி பார்க்குறதுக்கு. இந்த தூரிக்காவும் அதே மாதிரி பழகிட்டா படுத்திருந்து டிவி பார்க்கணும். ஹலோ, இன்றைக்கி இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். நான் இனித்தான் சாப்பிட போகிறேன். அவங்க 2 பேருக்கும் டிவி போட்டிருக்கேன். அந்த கேப்பில் வந்து நான் சாப்பிட போகிறேன். இப்போ வந்து நாங்கள் டிவி பார்த்து முடிஞ்சது. டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவ படிக்கிற டைம். இன்றைக்குவே என்ன லேர்ன் பண்ண போயிடறான்னு சொல்லி சொன்னா தூரிகா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை லேர்ன் பண்ண போகிறா.
இதில் வந்து 36 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. இது வந்து நான் டெமூல இருந்து தான் எடுத்தேன். நான் இதில் எல்லாமே தூரிகாவுக்கு தெரியாது. ஜஸ்ட் 12 கார்ட்ஸ் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். நான் இதில் எத்தனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி. நார்மலி இங்கே வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தான் படிப்பாங்க. ஆனால் தூரிகா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது கூட. இங்கிலீஷ் வொக்காபுலரி தான் நமக்கு நிறைய தெரியும். ஸோ பாப்போம் இன்றைக்கு எத்தனை அவள் கண்டுபிடிக்கிறா, கரெக்டாக சொல்லுறான்னு சொல்லி. Turika, are you ready to find the flashcards? Daddy. Turika, take the flashcard. Take I. Wow, very good. Now you take mouth. Mouth. Next, nose. 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 Bravo. Now, stomach. Stomach. Very good. Turika, take ear. Ear. Very good. Teeth. Teeth. Bravo. Leg. Bravo. Face. Very good. Duru வந்து ஆட்ற வீடியோ. Now you take hand. Hand. Give me hand. Give me. Now foot. Foot. Bravo. Hair. And the last one, head. Give me. Head. Bravo. துரிகா எல்லாமே கரெக்டாக அவைக்கு பழம் கொடுக்குற டைம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது ஆப்பிளும் கிவியும். தூரிகாவுக்கு ஆப்பிள், துருவுக்கு கிவி. தூரிகாவுக்கு பழங்களண்டா ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் முதலே பார்த்துருந்தீங்களா, என்னோடய வீடியோவில் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். எப்பயுமே நான் இவங்களுக்கு டெய்லி பழம் சேர்த்துக்கொள்ளுவேன். தூரிகா எல்லா பழமும் சாப்பிடுவா. துரு வந்து பழம் பிடிக்காது, எல்லாம் சாப்பிட மாட்டார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பழக்கி இருக்கிறேன். நான் பழக்கினதுக்கப்புறம் அவர் கிவி மட்டும்தான் சாப்பிடுவார். அதனால் அவருக்கு வந்து டெய்லி கிவி தான் இருக்கும். தூரிகாவுக்கு நான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பேன். இன்றைக்கு வந்து ஆப்பிள் கொடுக்குறேன். துருவுக்கு வந்து டெய்லி கிவி தான். இது வந்து தூரிகாவுக்கு ஆப்பிள். மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை என்றபடியாக இன்றைக்கி எல்லாமே மரக்கறி தான். இது வந்து ஸ்வீட் பொட்டாட்டோ. நான் இன்றைக்கி குழம்புக்கு பைத்தங்காயோட ஸ்வீட் பொட்டாட்டோ போட்டு செய்ய போகிறேன். நார்மலாக எல்லோரும் வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க. நான் பெருசாக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறது இல்லை. உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஸ்வீட் பொட்டாட்டோ தான் போடுறேன் நான். இது வந்து தூரிகாட சாப்பாடு. துருவுக்கு வந்து இது எல்லாத்தையும் போட்டு பிளண்ட் பண்ணி அவருக்கு தீத்தியாச்சு. தூரிகாவுமே உரைப்பு சாப்பிட தொடங்கலை இன்னும். அவருக்கு வந்து இதுதான் சாப்பாடு. அவருக்கு மெனி கொடுத்துட்டு தான் நான் என்னோட லஞ்ச் எடுக்க போகிறேன். இன்றைக்கி என்னோட லஞ்ச்
இதில் பார்த்தீங்கன்னா கீரை, இது வந்து பைத்தங்காயும் ஸ்வீட் பொட்டாட்டோவும் குழம்பு, அப்புறம் வந்து பீட்ரூட், இங்கால வந்து பருப்பு, இது வந்து சாமை அரிசி சோறு, அப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் நான் ஊறுகாய் வைக்க போகிறேன். இவ்வளோ தான் இன்னைக்கு என்னோட லஞ்ச், ஃப்ரைடே லஞ்ச். எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சுது. ஈவினிங் ஆயிட்டுது. இனி கொஞ்ச நேரம் சின்னாக்களை தூங்க வைக்க வேணும். குட்டி நித்திரையாக போயிட்டாரு. இனி இவர் எழும்புறதுக்கு 2 hours ஆகும். அதுக்கிடையில் நான் வந்து ஸ்வீட் செய்ய போகிறேன். தூரிக்காவையும் நித்திரையாக்கிட்டு. இப்போ தூரிகா துரு 2 பேருமே நல்ல நித்திரை கொள்ளினோம். எழும்புறதுக்கு எப்படியே 2 hours ஆகும். அதுக்கிடையில் நான் வந்து ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு இருக்கிறேன். ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் தொதல் தான் ட்ரை பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். என்னத்துக்காக இதை இன்றைக்கி செய்யணும்னு டிசைட் பண்ணேன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. என்னோட யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டுது. அதுதான் வந்து அந்த ஹாப்பி நியூஸ். இது பல பேருக்கு வந்து இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட யூடியூப் சேனல் தொடங்கி 1 year ஆகல. 1 yearக்குள்ளே இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி தொதல் செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொதல் செய்கிறதுக்கு நான் இந்த பாக்ஸில் வர தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்ஸ் வந்து 250 ml. நான் வந்து 4 பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டரில் தான் செய்ய போகிறேன். அப்புறம் வந்து சுகர், அரிசிமா, அப்புறம் சர்க்கரை, அப்புறம் வந்து கஷு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு நாம் எடுத்து வச்சுக்கிற எல்லா திங்ஸையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். மிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ண வேணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறிட்டே இருக்க வேணும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வலிக்கிட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கஜுவை சேர்க்கிறேன். உங்களுக்கு கஜு பிடிக்காட்டி பிடிச்சமான நட்ஸை இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து தொதல் ரெடி ஆகிட்டுது. சூடாக இருக்கிறப்போவே இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் போட்டு அதோட ஷேப் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் வச்சு சூடாக இருக்கிறப்போவே அமர்த்தி விட்டு கொள்ளணும்.
டோதல் ரெடி ஆயிட்டுது. இதை உடனே கட் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 5 மணித்தியாலமாவது இதை கூல் டவுன் ஆகிறதுக்கு விட வேணும். அதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ணி பார்க்க வேணும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் இதை கட் பண்ணி பார்ப்போம் அப்படி வந்திருக்குன்னு. ரெண்டு பேரும் எழும்பி நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டினோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் தொதலை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். அவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரியே இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுது. அது என்னென்னு சொல்லி அம்மாட்ட கேட்க அம்மா சொன்னால் நான் வந்து எண்ணெய் திரிஞ்சதுக்கப்புறம் கன நேரமாக கிண்டிட்டு இருந்துட்டேனா. ஸோ அடுத்த வாட்டி செய்கிறப்போ அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதர்வைஸ் நல்லா இருந்துச்சு, எனக்குமே பிடிச்சிருந்தது. தூங்குகிற டைம் வந்துட்டுது. தூங்குறதுக்கு முன்னாடி சின்னாக்கள் 2 பேருக்கும் பால் போட்டு கொடுக்க வேணும். கொடுத்துட்டு அவங்கள பெட்ரூமுக்கு கொண்டு போக வேணும். தூங்குறதுக்கு போகிற பண்ணிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 சின்னாக்களுக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்குது. இப்படி அவங்களுக்கு கோல்டு வர்ற டேஸில் நான் வந்து இந்த மாதிரி பியூர் கோகோனட் ஆயில் எடுத்து அதை கொஞ்சம் சூடாக்கிட்டு அதுக்குள்ளே வந்து கற்பூரம் போட்டு, கற்பூரம் வந்து இந்த எண்ணெயில் கரைஞ்சி இந்த மாதிரி வர வேணும், எண்ணெய் மட்டுமே இருக்க வேணும். அதை எடுத்து அவங்களோட நெஞ்சிலையும் முதுகிலையும் உள்ளங்காலையும் பூசி தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளோட ஃப்ரைடே ருட்டீன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு. பாய் பாய்.